Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட 9th chapter symmetryல exercise number 9.2 part number 2 பண்ண போறோம். இப்போ நம்ம last videos நம்ம என்ன பார்த்தோம்னா triangle, rectangle and square இல்ல heptagon, hexagon அந்த இமேஜ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா reflection symmetry as well as rotation symmetry பார்த்தோம். இப்போ இங்கே வந்து symmetries of a circle பார்க்க போறோம். சர்க்கிள்ல வந்து சிமெட்ரிக்கல் லைன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ சர்க்கிள் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா ஆங்கிளுமே வந்து சர்க்கிள் தான் தெரியும். அது ரொட்டேட் ஆகும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 1 டிகிரில மூவ் பண்ணாலும் சர்க்கிள் வந்து சர்க்கிள் மாதிரி தான் தெரியும். ஸோ அது ஷேப் வந்து மாறாது. சப்போஸ் நம்ம 50 டிகிரி மூவ் பண்ணாலோ இல்ல 70 டிகிரி மூவ் பண்ணாலுமே அது வந்து சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஈவன் 270ல மூவ் பண்ணாலுமே சர்க்கிளா தான் இருக்கும். அது வந்து ஒரே இமேஜா தான் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இந்த சர்க்கிளை வந்து when you draw a diameter, so diameter என்னது ஒரு சர்க்கிள் வந்து ரெண்டா டிவைட் பண்ற அந்த மிட் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க டிரா பண்றேன். இப்போ இந்த ரிம்ல இருந்து நான் இப்போ மிடில் பாயிண்ட் நீங்க டிரா பண்ண வச்சுக்கோங்களேன். இந்த லைன் தான் வந்து டயாமீட்டர். அதாவது சர்க்கிளை வந்து 2 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணும். அப்போ இந்த டயாமீட்டர் வந்து இட் ஃபார்ம்ஸ் தி ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி ஆஃப் அ சர்க்கிள். இப்போ உங்களை நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி பத்தி டவுட் இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இமேஜ் வந்து either 2 இல்ல 4 ஸ்ப்ளிட் பண்ணி சேம் ஈக்குவல் ஹாஃப் நம்ம பார்த்தோம். 9.1ல நம்ம படிச்சோம் இல்லையா? அதுதான் ரெஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. இப்போ ரொட்டேஷன் சிமெட்ரினா இமேஜ் வந்து மூவ் பண்றது. ஆங்கிள் வைஸ் நம்ம மூவ் பண்ணி அதுல சிமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் இருக்கா நம்ம அப்சர்வ் பண்றதா ரொட்டேஷன் சிமெட்ரி. இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெஃப்ளெக்ஷன்னா என்ன, ரொட்டேஷன் சிமெட்ரி என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்ல வந்து இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க அதை மைண்ட்ல வச்சு பண்ணுங்க. சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. Every diameter is a line of symmetry. இப்போ இங்க டிரா பண்ணிருக்க எல்லா டயாமீட்டர் பாத்தீங்கன்னா is a line symmetry. அதாவது reflection symmetry of a circle. சர்க்கிளோட சிமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஃபேன், ஃப்ளவர், வீல். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டயாமீட்டர் அதாவது லைன்ஸ் எல்லாமே வந்து it forms the diameter of a circle. And is also a reflection symmetry of a circle. இப்போ நம்ம 9.2ல second segment questions கேட்டிருக்காங்க. நம்ம solve பண்ணலாம். Figure it out. Color the sectors of the circle below so that the figure has 3 angles of symmetry, 4 angles of symmetry. What are the possible numbers of angles of symmetry you can obtain by coloring the sectors in different ways? இப்போ இந்த சர்க்கிள்ல வந்து நிறைய ஸ்ப்ளிட் அப் பண்ணிருக்காங்க. அதாவது டயாமீட்டர்ஸ் டிரா பண்ணிருக்காங்க. இதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 3 angles of symmetry வர மாதிரி நம்ம ஷேட் பண்ணோம். அதுக்கப்புறம் 4 angles of symmetry ஷேட் பண்ணோம். அண்ட் வேற ஏதாவது பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 3 and 4 சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 3 angles of symmetryக்கு நம்ம இந்த 3 இமேஜ் டிரா பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த 3 angles அதாவது 1, 2, 3. ஸோ ஈச் ஆங்கிள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ரொட்டேஷன் சிமெட்ரி ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஆங்கிள் நமக்கு என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 360/3 டிவைட் பண்ணும். ஸோ 3 1s are 3, 3 2s are 6, 0. இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 120 டிகிரிலேயே வந்து இதோட ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி ஃபார்ம் ஆகும். அதாவது ரொட்டேஷன் சிமெட்ரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம 4க்கு ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து 4 angles of symmetry ஃபார்ம் பண்ணிருக்கோம் இந்த சர்க்கிள்ல. இதோட ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். 360/4 நம்ம டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 9s are 36, 0 இங்க. அப்போ ஈச் 90 டிகிரில வந்து நமக்கு இந்த 4 angles of symmetry ஃபார்ம் ஆகும். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? possible numbers of angles of symmetry you can obtain. So வேற ஏதாவது இப்போ நம்ம 3 and 4 பண்ணோம். 5 6 7 8 அந்த மாதிரி வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து 2 angles of symmetry டிரா பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேட் பண்ணும்போது we get 2 angles of symmetry. இதோட ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா each one is 180 டிகிரி வரும். ஸோ இது வந்து 180 டிகிரி வரும். And this also 180 டிகிரி வரும். ஒவ்வொரு இப்போ நமக்கு 6 angles ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு ஷேடட் பார்ட்டுக்கும் ஒரு கேப் விட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் 6 இதுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து 6 angles of symmetry ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதோட ஆங்கிள்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 360/6. 6 6s are 36. அப்போ each angle forms 60 degree. Every 60 degreesல பார்த்தீங்கன்னா it gets angle of symmetry. இப்போ second question, draw 2 figures other than a circle and a square that have both reflection symmetry and rotational symmetry. இப்போ circle and square தவிர்த்து any 2 figures draw பண்ண சொல்லிருக்காங்க. It should have reflection and also rotational symmetry. ஓகேங்களா? நம்ம first என்ன பண்ணலாம், triangle draw பண்ணலாம். So a triangle have both reflection and rotational symmetry.
ஈக்குவலாட்டர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் நம்ம என்ன ட்ரா பண்ணலாம்னா we can draw a rhombus. ஸோ rhombus பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரியே இருக்கும், பட் அதோட கார்னர்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ we can draw a rhombus. இதுக்கும் we have reflection symmetry and also rotational symmetry. You can draw any image like ஒரு oval which has both the symmetries and also இந்த மாதிரி நம்ம radial arms பண்ணோம் இல்லையா. இப்போ நாட் ஒன்லி நீங்க geometrical designs தான் பண்ணணும்னு கிடையாது, ஈவன் நம்ம radial armsலாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியும் you can draw. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் பார் வச்சு இந்த மாதிரியே ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி இமேஜ் 4 ஆர்ம்ஸ் வச்சு நம்ம இமேஜ் ட்ரா பண்ணிக்கலாம். Third question, draw wherever possible a rough sketch of a triangle with at least 2 lines of symmetry and at least 2 angles of symmetry. நம்ம A கான ஆன்சர் பார்க்கலாம். A triangle with at least 2 lines of symmetry. இப்போ நான் வந்து இங்க ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா ஆல் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும் இல்லையா, இதுக்கு வந்து 3 lines of symmetry possible. ஸோ நம்ம இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். And this also, this way you can draw and this way you can draw. ஓகேவா? 2 angles of symmetry கேட்டிருக்காங்க. இது ஒரு நம்ம A மார்க் பண்ணிட்டோம். So when you rotate clockwise மூவ் பண்ணும் போது this A will come here and again நம்ம rotate பண்ணும் போது this A will come here. So இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 angles of rotation and 3 reflection symmetry இருக்கு. And next நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? B, a triangle with only one line of symmetry but not having rotational symmetry. அப்ப நம்ம என்ன எடுக்கலாம்னா isosceles triangle எடுத்துக்கலாம். 2 sides அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா we can draw only one line of symmetry. So இதுல வந்து rotation symmetry ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ஒரு full complete rotationல தான் it reflects the same triangle. 360 டிகிரில வரும். 360ல தான் இது வந்து ஒரிஜினல் இமேஜ்க்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், செகண்ட் வந்து isosceles triangle. ஓகேங்களா? இப்போ C என்ன கேட்டிருக்காங்க? a quadrilateral with rotational symmetry but no reflection symmetry. 4 sides இருக்கிற இமேஜ்க்கு வந்து we call it as quadrilateral. அதுல பாத்தீங்கன்னா we should take an image that should have rotational symmetry but no reflection symmetry. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா parallelogram. So which has rotational symmetry but no reflection symmetry. இப்போ பாத்தீங்கன்னா இது நம்ம ஸ்பிட் பண்ண முடியாது. So this way இல்ல இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணா ஈக்குவலா வராது. But we can rotate. So 180 degree move பண்ணும் போது இது வந்து சேம் ஒரிஜினல் இமேஜ் மாதிரி இருக்கும். So இதுக்கான ஆன்சர், C கான ஆன்சர் வந்து parallelogram. D question, a quadrilateral with reflection symmetry but not having rotational symmetry. So அது அப்படியே C ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. So D கான ஆன்சர் வந்து we can take trapezoid. So இதுல பாத்தீங்கன்னா we can get one line of symmetry but no rotational symmetry. So fulla when you rotate to 360 degree, it will reflect the original image. That means it has no rotational symmetry but it has reflection symmetry. So D கான ஆன்சர் வந்து trapezoid. So இந்த trapezoid வந்து நீங்க trapezium மென்ஷன் பண்ணிக்கலாம், ரெண்டுமே சேம் தான். Fourth question, in a figure 60 degree is the smallest angle of symmetry. What are the other angles of symmetry of this figure? இப்போ ஒரு இமேஜோ இல்ல ஒரு ஃபிகருக்கு பாத்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி வந்து 60 டிகிரி இருக்கு. அதோட நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸ் என்னென்ன இருக்கும் ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 60னா நமக்கு என்ன ஆகும்? 60 பிளஸ் 60 என்ன வரும்? 120. ஸோ நெக்ஸ்ட் 120 டிகிரியில வந்து அதுக்கு ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அகைன் 120 பிளஸ் 60 we get 180 டிகிரி. அப்போ 180 டிகிரிலே வந்து அதோட ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி ஃபார்ம் ஆகும். தென் என்ன ஆகும்? 180 plus 60, that means 6 4s are 240. 240 டிகிரி வரும். 240ல ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் 300, அப்புறம் லாஸ்ட் என்ன வரும்? 360 டிகிரில ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி வந்து 60 ஃபார்ம் ஆனா வேற எந்தெந்த ஆங்கிள் வந்து அதோட angle of symmetry form ஆகும் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? 60 plus 60 plus add பண்ணிட்டே போலாம், இல்லனா 6 tables யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். So 6 1s are 6, 6 2s are 12, 18, 24, 30, 37 அந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதிக்கலாம். Fifth sum, in a figure 60 degree is an angle of symmetry. The figure has two angles of symmetry less than 60. What is its smallest angle of symmetry? இப்போ ஒரு இமேஜ் ஒரு ஃபிகருக்கு பார்த்தீங்கன்னா 60 டிகிரியில் வந்து ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி ஃபார்ம் ஆகுது.
So அதில் பார்த்தீங்கன்னா it has already two angles of symmetry இருக்கு which is less than 60. 60யோட கம்மியா 2 angles of symmetry form ஆயிருக்கு. அப்போ அதோட angle வந்து என்னவா இருக்கும், அந்த 2 angleோட value என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So 60 divided by 3 we get 3 2s are 6, 0 இங்க. அப்போ 20 degree. So the angle value is 20 degree. Sixth sum. Can we have a figure with rotational symmetry whose smallest angle of symmetry is 45 degree, 17 degree? இப்போ நம்ம rotational symmetry பார்த்திருக்கோம். So அந்த image வந்து மூவ் பண்ண போது எந்தெந்த angle வந்து original image reflect ஆகுதோ that forms the angle of symmetry. இப்போ நமக்கு angle கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? So அதோட shape நம்ம கண்டுபிடிக்கணும். So எந்த மாதிரி shapeல you get the angle value 45 degree and 17 degree. இப்போ again நம்ம என்ன பண்ணனும்? 360 degree by 45 degree. இதை நம்ம வந்து image கண்டுபிடிக்கிறதுக்கோ அந்த image shape கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல வந்து அந்த image angles அதாவது angle of symmetry கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் 360 divided by either the angle value or the number of angle of symmetry. ஓகேங்களா? So இப்போ நம்ம divide பண்ணா we get the answer 8. இப்போ ஒரு இமேஜ் வந்து 8 sides இருந்தா அதுக்கு பேர் என்னது 8 sides இல்ல வந்து 8 angle of symmetry இருந்தா அதுக்கு பேரு octagon. இப்போ நெக்ஸ்ட் வந்து 17 இருக்கு. இப்போ நம்ம 360 by 17 பண்றோம். நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 21.17 வருது. But this will not form angle of symmetry. ஏனா டெசிமல் வந்ததுன்னா angle of symmetry form ஆகாது. So இதுக்கு ஆப்ஷன் கிடையாது. 17 டிகிரில வந்து we don't get the angle of symmetry, whereas 45 டிகிரில பண்ணலாம். Seventh sum. This is the picture of the new parliament building in Delhi. So நம்ம new parliament ஓட ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்திருக்காங்க. இத பேஸ் பண்ணி என்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். A question. Does the outer boundary of the picture have reflection symmetry? If so, draw the lines of symmetry. How many are they? இப்போ நமக்கு இதோட outer boundary line இங்க கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து reflection symmetry இருக்கா அப்படினு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா எத்தனை lines of symmetry இருக்கு அப்படினு கேட்டிருக்காங்க. நம்ம equilateral triangle பார்த்தோம் இல்லையா, அதே ஆப்ஷன் தான் இங்க வரும். So இங்க ஒரு lines of symmetry draw பண்ணலாம். And this way you can construct and also this way. மொத்தம் எத்தனை இருக்கு? 3 lines of symmetry. அதாவது lines of symmetry you can also mention as reflection symmetry. So இதுக்கான ஆன்சர் வந்து 3. B question. Does it have rotational symmetry around its center? If so, find the angles of rotational symmetry. இப்போ இதுக்கு rotational symmetry option இருக்கா அப்படினு கேட்டிருக்காங்க. So we mark this center of rotation here. So இது வந்து பாத்தீங்கன்னா when we move anti-clockwise this way or clockwise this way move பண்ணும்போது it forms 3 angle of symmetry. இப்போ நான் இந்த side வந்து A ன்னு mark பண்ணிக்கிறேன். When you rotate clockwise, so இந்த மாதிரி rotate பண்ணும்போது this A will come here. Again என்னாகும் rotate பண்ணும்போது this A will come here. Again rotate பண்ணும்போது this A will go to the original position. அப்போ it forms 3 angle of symmetry. So 3 angles of symmetry தான அந்த image வந்து angle value வந்து 120 degree இருக்கும். So 120 into 3 we get 0, 6, 3, 360 degree. 8th sum. How many lines of symmetry do the shapes in the first shape sequence in chapter 1, table 3, the regular polygons have? What number sequence do you get? இப்போ நம்ம என்ன பண்ணோம் first chapterல இருக்கிற images எடுக்கணும். polygons image எடுத்துட்டு அதுல வந்து எத்தனை lines of symmetry இருக்கு, அதோட patterns எப்படி இருக்கு அப்படினு கேட்டிருக்காங்க. first chapterல இருக்க images எடுத்துட்டோம். So இங்க பார்த்தா regular polygons ஓட image கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எத்தனை lines of symmetry இருக்கு அப்படினு கேட்டிருக்காங்க. triangle இங்க பாத்தீங்கன்னா equilateral triangle கொடுத்திருக்காங்க. This will have 3 lines of symmetry. Okay. அப்போ இங்க 3. quadrilateral இருக்கு. அப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா we get 1, 2, 3, 4. இது square shape. அப்போ 4 lines of symmetry இருக்கும். So pentagon நமக்கு என்ன இருக்கும்? pentagonலயும் 5 இருக்கும். பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5. அப்போ pentagonக்கு 5 lines of symmetry இருக்கு. hexagonக்கு 6 வரும். And heptagonனா 7 and octagon அப்படினா 8, nonagonனா 9 and decagonனா 10 இருக்கும். இப்ப
இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, what number sequence do you get? ஸோ நம்பர்ஸோட சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு நம்பர்ஸ் எப்படி கிடைச்சிருக்கு, 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஒரே ஆர்டரா வந்திருக்கு இல்லையா, அதுதான் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் த சீக்வன்ஸ். வி கெட் next number. ஓகேங்களா. Ninth sum, how many angles of symmetry do the shapes in the first shape sequence in chapter 1 table 3 the regular polygons have? What number sequence do you get? இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கேட்டிருந்தாங்க, நம்ம அதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள்ஸ் ஆஃப் சிமெட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆங்கிள்ஸ் எவ்வளோ இருக்கு, எத்தனை ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, சிமெட்ரிக்கல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருந்தது இல்லையா, அப்போ ஆப்வியஸ் அதுக்கோட ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தான் ஃபார்ம் ஆகும். ஸோ 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஃபார்ம் ஆகும். ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா 4. ஸோ எவ்ரி 90 டிகிரி மூவ் பண்ணும் போது இட் வில் கெட் தி சேம் இமேஜ் ரிஃப்ளெக்ஷன். அண்ட் பென்டகன் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். Hexagon பார்த்தீங்கன்னா 6, same heptagon 7, octagon 8, nonagon 9, decagon 10. So number of lines of symmetry equal to the number of angles of symmetry. So எத்தனை lines of symmetry இருக்கோ அத்தனை angles of symmetry form ஆகும். 9th க்கு ஆன்சர் நம்ம எழுதிக்கலாம். Number of reflection symmetry equal to number of angle of symmetry. So நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிருக்கேன், நீங்க எலாபரேட் பண்ணி எழுதிக்கோங்க. 10th sum, how many lines of symmetry do the shapes in the last shape sequence in chapter 1 table 3 the code snowflake sequence have? How many angles of symmetry? So நமக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதோட angles of symmetry எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் ட்ரையாங்கிள் நமக்கு என்ன வரும், 3 angles of symmetry ஃபார்ம் ஆகும். இது ஒன்று, இது ஒன்று, and இது ஒன்று, 3. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டார் இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எட்ஜஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6. அப்போ 6 எட்ஜஸ் இருக்கிறதுனால 6 ஆங்கிள் ஆஃப் சிமெட்ரி ஃபார்ம் ஆகும். அண்ட் அகைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6. ஸோ இங்கேயும் 6 ஃபார்ம் ஆகும், இங்கேயும் 6 தான் வரும். ஓகே. அப்போ the snowflake forms 6 angle of symmetry. இது ஒரு ஸ்பிளிட்டர் 1. So 3 lines draw பண்ணிருக்கோம். It forms 6 angles of symmetry. இதுக்கான ஆன்சர் வந்து 6. 11th sum, how many lines of symmetry and angles of symmetry does Ashoka Chakra have? இப்போ இந்த அசோகா சக்ரால வந்து எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு and angle of symmetry இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லாம் தெரியும், அசோகா சக்ரால பாத்தீங்கன்னா 24 spokes இருக்கும். So spokes அப்படின்னா அந்த கம்பிகள் இல்லையா. So each spokes form its lines of symmetry. நம்ம சர்க்கிள்ல படிச்சோம் இல்லையா, ஒவ்வொரு டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா it forms the lines of symmetry. So இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நான் ஒவ்வொரு லைன் டிரா பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஸ்போக்கு, இது ஒன்று, இது ஒரு ஸ்போக்கு, அண்ட் இது ஒன்று, இந்த மாதிரி எல்லாமே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி we have 24 spokes in Ashoka Chakra. அப்போ இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி எப்படி இருக்கும், லைன் ஆஃப் சிமெட்ரினா ஃபுல் எட்ஜ் டு எட்ஜ் தான் கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஒரு லைன் பாத்தீங்கன்னா this edge to edge ஒரு டயாமீட்டர், அதுதான் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த மாதிரி லைன் ஆஃப் சிமெட்ரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டயாமீட்டர் ஃபார்ம்ஸ் தி லைன் ஆஃப் சிமெட்ரி ஆஃப் அ சர்க்கிள். 24 ஸ்போக்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், 24 எடுத்துக்கூடாது லைன் ஆஃப் சிமெட்ரி. நம்ம என்ன பண்ணோம், 24/2. ஏன்னா இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். This forms 2 forks in a circle. அப்போ நம்ம இந்த ரெண்டு லைனையும் வந்து ஒரு டயாமீட்டருக்கு எடுத்துக்கிறோம். இப்போ 1 diameter equal to 1 line of symmetry இல்லையா. ஸோ இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி, அதே மாதிரி இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. அப்போ நம்ம என்ன பண்றோம், 24/2 பண்றோம். when we divide we get answer 12. அப்போ this chakra, Ashoka Chakra has 12 lines of symmetry. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, angles of symmetry எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம previous sumsல பார்த்திருக்கோம், number of lines of symmetry equal to the number of angle of symmetry. அப்போ இங்க வந்து 12 lines of symmetry இருந்தா equal to 12 angle of symmetry தான் இருக்கும் obviously. The angle value எப்படி இருக்கும்னா 360/12. When we do it, 12 3s are 36, this 0 will come. இப்போ first angle of symmetry 30 அப்படின்னா செகண்ட் என்னவா இருக்கும், 60 வரும். தேர்ட் வந்து again எல்லாமே 3 tablesல பண்ணணும். 3 6 90 டிகிரில ஃபார்ம் ஆகும். அப்புறம் 12 டிகிரி, அப்புறம் 15 150 டிகிரி, 180 டிகிரி,
21, அப்புறம் 240 degree, 270 degree, 300, 330 and then 360 degree. So எல்லா angles பாத்தீங்கன்னா 30, 60, 90, 12. So எல்லாம் 3 tablesல இருக்கிற numbers போட்டு நம்ம 0 add பண்ணி angles form பண்ணிக்கணும். Next ஒரு activity கொடுத்திருக்காங்க, playing with tiles. Use the color tiles given at the end of the book to complete the following figure so that it has exactly 2 lines of symmetry. பாத்தீங்கன்னா நமக்கு split பண்ணுவோம். எப்படி split பண்ணுவோம்? This tile should get 2 lines of symmetry. அப்போ நம்ம எப்படி split பண்ணலாம்னா either நம்ம இந்த diagonal இப்படி ஒரு split பண்ணிக்கலாம். Okay, so இதுக்கு இந்த மாதிரி split பண்ணி diagonal split பண்ணிக்கலாம். இல்ல one more way we can split like this diagonal. So diagonal split பண்ணோம்னா நமக்கு 2 lines of symmetry form ஆகும். ஃபர்ஸ்ட்கான ஆன்சர் நான் கொடுத்துட்டேன். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, use 16 such tiles to make figures that have exactly 1 line of symmetry, 2 lines of symmetry. So இதே மாதிரி 16 tiles யூஸ் பண்ணீங்க. 16 tiles கொடுத்திருக்காங்க இல்லையா? So இதை வந்து ஒரு ஆர்டரா ஃபார்ம் பண்ணி அதுல வந்து 1 line of symmetry and 2 lines of symmetry வர மாதிரி இமேஜ் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது ஆக்டிவிட்டி தான், இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆர் ஃப்ரீ யூ கேன் செக் அவுட் தீஸ் ஆக்டிவிட்டிஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, யூஸ் தீஸ் டைல்ஸ் இன் மேக்கிங் கிரியேட்டிவ் சிமெட்ரிக் டிசைன்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், இந்த மாதிரி டைல்ஸ் பண்ண வச்சு நீங்க டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேம் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட் கொடுத்துருக்காங்க, 2 players ப்ளே பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா each player has to draw a line. ஸோ 2 பாக்ஸ்க்கு, அதாவது 2 ஸ்கொயர்ல வந்து they have to draw a line. பட் இந்த மாதிரி ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ ஒரே பாக்ஸ்ல 2 லைன்ஸ் வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஈச் டைம் வந்து இந்த மாதிரியோ இல்லை இப்படி, ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டே வரணும். ஸோ கடைசியாக வந்து எந்த பிளேயரால இந்த மாதிரி லைன்ஸ் போட முடியலையோ they are loser. அண்ட் இதோட நம்ம சிமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். அண்ட் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.